5000 கோடி ரூபா 10,000 கோடி ரூபா பணம் வச்சுக்கிட்டு இந்த மாதிரி பேசுறது. பணம் வந்து ஒரு பெரிய விஷயமே கிடையாது லைஃப்ல. பணம் வந்து எவ்வளோ ஒரு இன்றியமையாத பொருள்ன்றது உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். இது ஒன்றும் புதுசாக வந்து யாரும் சொல்லித்தர வேண்டிய எந்த அவசியம் இல்லை. சின்ன வயசுலேருந்தே நமக்கு அதோட பாதிப்பு நம்ம பார்த்துருக்கோம். பணம் இருப்போம் நன்றாக வாழ்வான், பணம் இல்லாதவன் ஒன்றும் இல்லாமல் தெருவில் வாழ்ந்து கொண்டுருவான், பணம் இல்லைன்னா பிணம், பணம் தான் ஆஹா ஓஹோ. அது என்னோட சேனலே பாருங்க, காசை தான் கடவுளப்பான்ற பேர் தான் நானே வச்சிருக்கேன். காசு வந்து அந்த அந்த பாட்டில் என்ன கேட்டீங்கன்னா, காசை தான் கடவுளப்பா, அந்த கடவுளுக்கும் இது தெரியுமப்பா. எவ்வளவு பெரிய ஒரு வரி இல்ல, வாலி எழுதின வரி, கவிஞர் வாலி, சூப்பரான வரி. ஓகேங்களா, சரி அது விடுங்க. அப்போ பணம்ன்றது எவ்வளவு பெரிய விஷயம், எந்த அளவுக்கு இன்றியமையாத ஒரு பொருள் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சு. இதுல ஒண்ணு புதுசா வந்து யாரும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அப்ப என்னதான் சொல்ல வரீங்கன்னு கரெக்ட். என்ன சொல்ல வரேன்னா, சில பேர் நெட்ல இல்ல மீட்டிங் எல்லாம் பேசுறத நான் பார்த்துருக்கேன். எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கும். அது என்னன்னா, பேர்லாம் நான் சொல்ல விரும்பல, அதை நீங்களே கூகுள் பண்ணாலே உங்களுக்கு தெரியும். ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட், அவங்களோட வைஃப் தான். பணம் வந்து ஒரு பெரிய விஷயமே கிடையாது லைஃப்ல. பணம் முக்கியமே, எப்படியே பணம் முக்கியமே கிடையாதுங்க. பணத்துக்காக வாழாதீங்க. பணம் வந்து ஒரு வாழ்க்கையில் ஒரு பொருள் தான். ஆனா அதுக்காக அடிக்ட் ஆயிட்டு பணம் 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 அப்படின்னு இருக்காதுங்க. எப்படி 5000 கோடி ரூபா, 6000 கோடி ரூபா, 10,000 கோடி ரூபா, 15,000 கோடி வச்சிருக்கவங்க வந்துட்டு பணத்தை பத்தி பேசுறாங்க. அவ்வளவு பணம் இருந்ததுன்னா நானும் அதே மாதிரி தான் நான் பேசுறேன். எனக்கு என்கிட்ட கொடுங்க, ஒரு 1000 கோடி ரூபாய் என்கிட்ட கொடுங்க, இல்லை ஒரு 2000 கோடி, உங்களுக்கு 5000 கோடி ரூபா வச்சுக்கலாம், அந்த 5000 கோடி எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்க. நானும் அந்த மாதிரி வந்து பேசுவேன். பணம் என்பது வந்து எந்த ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாதுங்க. உங்களுக்கு அது வந்து ஒரு இது கிடையாது. நீங்க வந்து அதை வந்து ஒரு முக்கியமா நினைக்காதீங்க. இப்படி பேசுறதெல்லாம் ரொம்ப சௌகரியம். நீங்க பாட்டு நல்லா சௌகரியமா வாழ்ந்துட்டு இருப்பீங்க. இந்த பக்கம் சாதாரண மக்களை பார்த்தா 5 ரூபாய்க்கும் 10 ரூபா இட்லி ஒரு இடத்துல 15 ரூபா கிடைக்குது, இந்த இடத்துல எவ்வளவு 10 ரூபா. சரி, இந்த கடைக்கே போ, நான் இட்லி வாங்கி சாப்பிட்றேன்னு சொல்றவங்க எவ்வளவு பேர் இருக்காங்க. அந்த மாதிரி சூழல இந்த மாதிரி டயலாக்லாம் எதுக்கு? 5000 கோடி ரூபா 10,000 கோடி ரூபா பணம் வச்சுக்கிட்டு இந்த மாதிரி பேசுறத. சரி, நான் ஒண்ணு கேட்கறேன். ஆனா இல்ல, அதுக்கு முன்னாடி அவங்க என்ன சொல்லுவாங்க, சார் உங்களுக்கு பாய்தாசு தெரியும், மீதி சொல்லுவோம், அவங்க எவ்வளவு பிலத்திரட்சி இருக்கலாம், நம்ம எவ்வளவு வந்து தானம் கொடுக்குறாங்க. ரைட்டு, 5000 கோடியில 50 கோடி தானம் கொடுக்குற பெரிய விஷயமா? நான் ஒண்ணு கேட்கறேன், 5000 கோடி ரூபா வச்சிருக்கல, அந்த 5000 கோடி ரூபா ஃபுல்லா தான் கொடுது. தெருவில் வா, டெய்லி கூலி வேலை சம்பாதி முடியுமானால பேசுறதுலாம் ரொம்ப சொல்லுவோம். 5000 கோடி ரூபா வச்சிருக்கு, நான் 100 கோடி ரூபா நான் கொடுக்குறது ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது. வெளியில 100 கோடி ரூபா கொடுத்தாங்க, 5000 கோடியில 100 கோடி ரூபா கொடுக்குது. நம்ம கொடுக்குறது கிடையாது. நம்ம கிட்ட வந்துட்டு நான் ஒன்று கேட்கறேன், நம்ம கிட்ட ஒரு 100 ரூபா இருக்கு, வெளியே யாராவது பிச்சை கட்டணும், நம்ம 10 ரூபா நம்ம கொடுக்குறது கிடையாது. எப்படி கொடுக்கலாம்? 100 ரூபா 10 ரூபா கொடுக்கும், பெரிய விஷயம். அது என்ன பெரிய விஷயம் நம்ம சொல்ல முடியும்? 5000 கோடி ரூபா வச்சிருக்கேன், 10,000 கோடி ரூபா வச்சேன், 100 கோடி ரூபா, 50 கோடி, 500 கோடி ரூபா கொடுத்தா ஒரு பெரிய ஒண்ணு கிடையாது. கடலை வச்ச பெருங்காயம் மாதிரி. ஆனா வெளியில வந்துட்டு நான் வந்து பணம், இன்னொருத்தர் கூட இருக்காரு தமிழ்நாட்டுல ஒருத்தர் இருக்காரு, பணம் வந்து நிம்மதியை கொடுத்தாங்க. சரி, அது வந்து நீங்க வந்து அது வந்து ஓகே தேவை அப்படின்னாலுங்க, மற்றபடி அது எவ்வளவு 1000 கோடி 500 கோடின்னு பணம் வச்சு சொத்து இருக்கு, அவ்வளவு யாருன்னு உங்களுக்கு தெரியும், நான் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. பணம் வந்து நிம்மதியை கொடுக்காதுங்க. சரி, நிம்மதி கொடுக்காதுல்ல, பணம் நிம்மதியை கொடுக்காதுல்ல, பணத்தை எல்லாத்தையும் எங்கிட்ட கொடுத்துட்டு போங்க. எவ்வளவு ஏழைங்க இருக்காங்க, எவ்வளவு யாருக்கும் ஏழைங்கன்னு கொடுக்கணும், கொடுத்துட்டு போங்க. அத்தனை கொடுத்துருவாங்க, தெருவாங்க முடியுமாங்களா? அப்புறம் எதுக்கு இந்த பேச்சு? அதனால இந்த மாதிரி யாராவது பேசுறத வச்சுக்கிட்டு பணம் நிம்மதியை கொடுக்காது, பணம் அதை பண்ணாது, பணம் தான் வாழ்க்கையில முக்கியம், பணத்துக்காக பணம் நிம்மதியை கொடுக்காதுன்னு இவ்வளவு 100 கணக்கில் 1000 கோடி ஆளுங்க பணம் வச்சிருக்கவங்க சொல்றாங்க. அதை நம்ம நம்பணும். சோ ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, லைஃப்ல பணம் முக்கியமான விஷயம். அது நான் சொல்ல வேண்டிய அவசியம் உங்களுக்கு. ஆனா ஒண்ணு வச்சுக்கோங்க, நேர்மையா சம்பாதிக்கிற பணத்துக்கு வேல்யூ ஜாஸ்தி, அதனுடைய மதிப்பு ரொம்ப அதிகம். சும்மா வர்ற பணத்துக்கு வேல்யூ. அதனால சட்டத்துக்கு உட்பட்டுட்டு வர்ற பணத்தோட மதிப்பு வாசனையும் அதிகம். அந்த பணத்தோட வாசனை கண்டிப்பாங்க ரூபாய், அதோட வாசனையா அழகா. அதனால நான் எதுக்கு சொல்றேன்னா, இந்த மாதிரி அவங்க சொல்றாங்க இவங்க சொல்றாங்க, நம்ம பணம் எல்லாம் பெரிய விஷயம் கிடையாது அப்படின்னு நம்ம சொல்ல வேண்டிய எந்த அவசியம் கிடையாது. நம்ம வாழற வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டே இருப்போம். பணம் முக்கியமான விஷயம். உங்களுடைய பணத்தை நேர்மையாக சம்பாதியுங்கள், நேர்மையாக செலவிடுங்கள், நேர்மையாக என்னென்ன செய்யணுமோ செய்யுங்க, என்னென்ன இன்வெஸ்ட் பண்ணணுமோ இன்வெஸ்ட் பண்ணுங்க. அவங்க சொல்றதெல்லாம் இந்த காதுல வாங்கி அந்த காதுல விடுங்க. அவங்க வந்து நல்லா வாழ்ந்துட்டு இருக்காங்க, அப்ப நல்லா பணம் 100 கோடி 500 கோடி 1000 கோடி பணத்தை வச்சுக்கிட்டு எனக்கு பணத்தை நிம்மதி கிடையாதுங்க அப்படின்னு சொல்றதுலாம் எனக்கு அர்த்தமே கிடையாது இல்லையா? பணம் நமக்கு கண்டிப்பா தேவைதான். அது நிம்மதி இருக்கா இல்லையான்றது இண்டிவிஜுவல் பெர்செப்ஷன். பட் ஓவரால்
நமக்கு பணம் தேவை. அதனால தயவு செஞ்சு பணம் வரும்போது அதை விரயம் செய்யாமல் அதை கரெக்டான ரூட்ல இன்வெஸ்ட் பண்ணிட்டு அந்த பணத்தை பெருக்கக்கூடிய சூழலை நீங்க உருவாக்கணும். ரொம்ப முக்கியம். புரிஞ்சுக்கோங்க. நம்மளை நம்பி நம்ம குடும்பம் குழந்தைங்களாம் இருக்கு. அவங்க எல்லாம் வந்து இருக்கிறாரே இவர் நம்மளை காப்பாற்றுவார், நமக்கு வழி நடத்துவார், நமக்கு வெயில் வரும்போது கொடை பிடிப்பார், இவரோட கொடையோட நேரில நாம வந்து ஆனந்தமாக சுகமாக நம்மளால வாழ முடியும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு சூழலை நம்ம பணத்தை விரயம் பண்ணாமல் பணத்தை ரொம்ப கெட்டியாக வச்சுக்கிட்டு அதுக்காக சட்டத்தின் புறமா எதுவும் பண்ணாமல் சட்டத்துக்கு உட்பட்டு செய்யணும். அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்க பணம் எல்லாம் வந்து பெரிய விஷயம் கிடையாது அப்படின்னு டயலாக்லாம் பேசுறதுக்கு நல்லா இருக்கும். நான் ப்ராக்டிக்கல் லைஃப் ஒத்துக்கிறேன். ஓகேங்களா? அதை புரிஞ்சுக்கோங்க. இது ஒரு சாதாரண ஒரு விழிப்புணர்வு மாதிரி தான் சொல்லியிருக்கேன். இது சில பேருக்கு பிடிக்கலாம், சில பேருக்கு பிடிக்காம இருக்கலாம். இதுதான் உண்மை. இது சன்மம். ஓகேங்களா? நன்றி, வணக்கம்.